5/5/2017 வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் 22ஆம் தேதி மரண சித்தயோகம் கூடிய நாளாகும். இரவு 11:21 வரை தசமியும் பின் ஏகாதசியும். மக நட்சத்திரம் காலை 8:55 வரையிலும் பின் பூர நட்சத்திரம். இன்று சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரமாகும். சுக்கிரன் தற்போது மீனத்தில் உச்சம் பெற்று சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கிழமையும் வெள்ளிக்கிழமை. ஆக சுக்கிரனுடைய கிழமை வெள்ளிக்கிழமையில் பூரம் வருவது மிக சிறப்பே ஆகும். எனவே ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒரு வகையில் செல்வத்தையும் நன்மையும் தருவார். மேலும் சுக்கிரன் சனி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சிலருக்கு தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் இன்று மகாலட்சுமி வழிபாடு செய்தும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் படித்தும் கேட்டும் இன்று தோஷம் தடை விலகி நன்மை உண்டாகும். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணவும். இன்றைய ராசி பலன்கள். மேசம். வீடு வாகனம் வழியில் வருமானம் உண்டாகும். வீட்டில் உறவினர்கள் சந்திப்பு நிகழும். கணவன் மனைவியுடன் அந்யோன்யமும் மனதறிந்தும் செயல்படுவார்கள். எதிர்பாராத ஆதாயம் சிலருக்கு ஏற்படும். சுப விரயம் உண்டாகும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள். சிலர் கொலுசு செருப்பு கூட வாங்க நேரிடும். கால் விரல்களை அழகுபடுத்துதல் மெகந்தி போடுதல் நடைபெறும். சிலர் புதிய ஆடைகள் வாங்குவீர்கள். பிள்ளைகளால் சுப செலவுகள் ஏற்படும். பண விஷயத்தால் பிள்ளைகளுடன் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டு பின் விலகும். இன்று மகாலட்சுமி சக்கரத்தாழ்வார் வழிபாடும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் படித்தலும் இன்று நலம் தரும். ரிஷபம். வீட்டிற்கு தேவையான பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு பின் தான் கிடைக்கும். சிலர் வீடு வாகனம் வாங்க சென்று பார்த்து வருவீர்கள் அல்லது வீடு மாற்றம் செய்ய எண்ணம் உண்டாகும். உடைகள் இன்று வாங்குவீர்கள். கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைக்கும். அலுவலகத்தில் பெண் நண்பர்கள் உதவியால் ஆதாயமும் லாபமும் உண்டாகும். சிலருக்கு தாயார் மூலம் கூட பணவரவு ஏற்படும். பெண் பிள்ளைகளால் செலவு உண்டாகும். தகவல் அனைத்தும் இன்று நன்மையை அளிக்கும். பணவரவில் மட்டும் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டுத்தான் பின் கிடைக்கப்பெறுவீர்கள். மகாலட்சுமி துர்க்கை சக்கரத்தாழ்வார் வழிபாடு இன்று நலம் தரும். மிதுனம். தைரியமும் வீரியமும் தகவல்களால் உண்டாகும். பணம் வேலைக்கான தகவல் எதிர்பாராத நன்மையும் உண்டாகும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு வரும். வெளியூர் வெளிநாடு வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்று சாதகமான பதில் கிடைக்கப் பெறுவீர்கள். தம்பி தங்கைகளுக்கு வருமானமும் பணவரவும் இருக்கும். அவர்களுடைய சந்திப்பு இன்று ஆதாயத்தையும் உதவியும் தரும். சிலர் மட்டும் சிறு சிறு நெருடல்கள் வரும். எனவே கவனமாக இருக்கவும். அக்கம் பக்கத்தினருடன் இன்று அனுசரித்து செல்வார்கள். விநாயகர் மகாலட்சுமி துர்க்கை வழிபாடும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் கேட்டலும் இன்று நலம் தரும். கடகம். பேச்சும் செயலும் இன்று வருமானத்தையும் பணவரவையும் உண்டாக்கும். ஆனால் பொறுமையும் தேவையில்லாத வார்த்தைகளும் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் எல்லாம் இன்று நன்மையாகவே நடைபெறும். வீடு அலுவலகம் மகிழ்வாக இன்று இருக்கும். தரகு கமிஷன் ஏஜென்சி ஈடுபடுவர்கள் கண்டிப்பாக இறை வழிபாட்டுக்கு பின் துவங்க வேண்டும். இல்லை என்றால் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தெய்வ வழிபாடு முழு பலனை உண்டாக்கும். சிலருக்கு பதவி உயர்வாலும் ஆதாயம் கிடைக்கும். வீடு வாகனத்தில் பணவரவு இருக்கும். தந்தையுடன் நல்ல உறவும் அன்பும் உண்டாகும். கோவில் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். துர்க்கை மகாலட்சுமி சக்கரத்தாழ்வார் வழிபாடும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் துர்க்கை அஷ்டோத்திரம் படிக்க என்று நலம் தரும். சிம்மம். வெளிநாடு வெளியூரிலிருந்து ஆதாயமும் உதவியும் பெறுவீர்கள். தம்பி தந்தை உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயமும் சுப செலவும் உண்டாகும். விரய செலவுகள் இருக்கும். பெண் பிள்ளைகளால் செலவும் பெருமையும் உண்டாகும். தாயாருடன் சிறு மன வருத்தம் ஏற்பட்டு பின் விலகும். மருத்துவம் இன்சூரன்ஸ் துறைகளில் சிலருக்கு வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். அலுவலகத்தில் பெண்களால் செலவு ஏற்படும். கணவன் மனைவிகளிடையே அந்யோன்யமாக இருப்பீர்கள். கூட சிறு சிறு மன வருத்தமும் இருக்கும். நண்பர்களிடம் வருத்தம் காட்ட வேண்டாம். சிலருக்கு போன் தொலைய வாய்ப்புள்ளதால் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மகாலட்சுமி துர்க்கை விநாயகர் வழிபாடும் துர்க்கை அஷ்டோத்திரம் படிக்க இன்று நலம் தரும். கன்னி. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யம் கூடும். காதலர்கள் சந்திப்பு உண்டாகும். சிலருக்கு வரன் பேச்சும் பார்த்தலும் இன்று இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் உதவியும் இருக்கும். குறிப்பாக புதிய பெண் நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அலுவலகத்தில் உள்ள பெண்கள் உதவியாக உங்களுக்கு இருப்பார்கள். இன்று நண்பர்களுடன் வெளியூர் பயணம் ஏற்படும். சிலர் கணவன் மனைவியுடன் கூட சென்று வர வாய்ப்பு உண்டு. நண்பர்களுடன் பொழுதுபோக்கு சினிமா என மகிழ்வாக இருப்பீர்கள். தந்தை மூலம் பணவரவு ஏற்படும். வெளிநாட்டில் இருந்த மனைவி இன்று வருவார்கள். அண்ணன் அக்காவுடன் வெளியூர் பயணமும் அவர்களுக்காக விரய செலவும் ஏற்படும். மகாலட்சுமி விநாயகர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும். துலாம். தொழில் இருந்த எதிர்ப்பு கொஞ்சம் மறையும். ஆனால் பெண்களால் சிறு சிறு தொந்தரவு இருக்கும். ஆனால் முடிவில் சாதகமாகவே அமையும். கடன் ஒரு சிலர் கிடைக்கப் பெறுவீர்கள். வராது என்று இருந்த ஒரு பணவரவு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையில் விரக்தியும் பதவி உயர்வு தடையும் மனதை வருத்தும். ஆனால் இது ஆகஸ்ட் வரைதான், பின் எல்லாம் மாறிவிடும். வேலையில் வயது மூத்த பெண்களால் இன்று மன வருத்தம் உண்டாகும். எனவே அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கவும். விநாயகர் அம்பாள் துர்க்கை மகாலட்சுமி வழிபாடு இன்று நலம் தரும்.
விருச்சிகம், தரகு கமிஷன் தொழில் உள்ளவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். ஆனால் அதில் தடைகளும் கூடவே இருக்கும். நண்பர்களால் எதிர்பாராத உதவியும் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிகளால் அனுகூலம் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் கூட பெறுவீர்கள். தொழில் எல்லாம் ஆரம்பித்து பின் தடை ஏற்படும். வியாபாரம் தொழில் பணவரவுக்கான அறிகுறி தெரிய வரும். வீடு வாகனம் வியாபாரத்தில் தடை தாமதத்துக்கு பிறகே வருமானம் உண்டாகும். தாயாருடன் சிறு மன வருத்தம் ஏற்படும். சிலரது கணவன் மனைவியால் சங்கடம் உண்டாகும். வெளிநாட்டில் சிலருக்கு யோகம் ஏற்படும். வேலை வாய்ப்பு சாதகமாகவே இருக்கும். விநாயகர், துர்க்கை, அம்பாள், மகாலட்சுமி வழிபாடு இன்று நலம் தரும். தனுசு, கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கடவுள் இன்று பொறுத்து கொள்வார். எனவே உங்களுடைய எல்லா குறையையும் படும் அவதியையும் இன்று விநாயகர், அம்பாள், முருகர், துர்க்கை, மகாலட்சுமி, சனீஸ்வரரிடம் மனமுருகி வழிபட்டால் உங்களுக்கு ஏற்பட போகின்ற எல்லா துன்பங்களையும் அவர்கள் ஏற்று உங்களை விடுபட செய்வார்கள். தந்தை உங்களுக்கு உறுதுணையாகவும் தங்கள் பாரத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். வியாபாரம், வீடு, வாகனம் வழியில் வருமானமும் லாபமும் ஏற்படும். சிலர் வீட்டுக்கு கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். வாகனம் சிலர் இன்று வாங்கக்கூட செய்வீர்கள். தங்கை உறவினர்கள் சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும். பணத்தடை இன்று ஏற்படும். மகரம், நண்பர்களால் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படலாம். எனவே எச்சரிக்கையாக இருக்கவும். அலுவலகம் தொழில் உள்ள நண்பர்களாலும் செலவு உண்டாகும். பெண் நண்பர்களால் செலவு ஏற்படும். வேலையில் பெண் அதிகாரிகளால் ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கவும். வருமானத்திற்கும் பணவரவிலும் தடை தாமதம் உண்டாகும். வயது மூத்த பெண்களால் வாக்குவாதம் ஏற்படும். கணவன் மனைவிகளுக்கிடையே சிறு சிறு வாய் சண்டைகள் உருவாகலாம். வேலை தொழில் நல்ல தகவல்களும் பணவரவுக்கான செய்தியும் கிடைக்கப் பெறுவீர்கள். போன் தகவல்கள் நன்மையே அளிக்கும். விநாயகர், அம்பாள், துர்க்கை, மகாலட்சுமி வழிபாடும் துர்கா அஷ்டோத்திரம் படித்தலும் இன்று. கும்பம், கணவன் மனைவி கடன் கேட்டிருந்தால் இன்று சிறு சிறு தடங்களுக்கிடையே கிடைக்கப் பெறுவார்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பணவரவும் பெண்களால் ஆதாயம் உண்டாகும். வீடு வாகனம் மூலம் ஆதாயம் ஏற்படும். தாயாரின் அன்பும் பாசமும் இருக்கும். சிலருக்கு பணம் கூட கொடுத்து உதவுவார்கள். தந்தை மூலம் பொருளாதார உதவியும் உண்டாகும். நண்பர்களால் சிறு சிறு வாக்குவாதம் மனவருத்தம் ஏற்படும். மனைவிக்கு உடல்நலக் கோளாறு உண்டாகும். எனவே கவனமாக பார்த்து கொள்ளவும். விநாயகர், அம்பாள், துர்க்கை, மகாலட்சுமி வழிபாடு இன்று நலம் தரும். மீனம், தந்தையின் பாசமும் அன்பும் கூடும். உறவினர்கள் மூலம் வரன் வரும். பிள்ளைகளுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடும் அவர்களுக்கு உடல் அசதியும் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் பிரச்சனை உண்டாகும். திருமணமாகாத பெண்களால் கொஞ்சம் மன நிம்மதியும் மரியாதை இழப்பும் ஏற்படும். எனவே அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கும். சிலருக்கு வயிறு உபாதைகள் இருக்கும். கால் பாத வலியும் வந்து செல்லும். பெண் நண்பர்களால் மகிழ்ச்சியும் பொழுதுபோக்கும் உண்டாகும். விநாயகர், அம்பாள், துர்க்கை, மகாலட்சுமி வழிபாடு இன்று நலம் தரும்.